السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر وسارعوا إلى مغفرة من ربكم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم كل كلام ابن آدم عليه لا له أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித்தாருங்கள். அந்த அமல் அதை நான் செய்வதை கொண்டு அல்லாஹ் என்னை சுவனத்தில் நுழைய வைக்க வேண்டும். சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் என்னை நெருக்கி வைக்கணும். யுபாஇதுனி அனின் நார், நரகத்தை விட்டு என்னை தூரமாக்கி வைக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு அமல் எனக்கு சொல்லித்தாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே கேட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இந்த ஹதீஸ் புகாரியில் வருது, அஹ்மத் ஷரீஃபில் வருது, பைஹக்கியில் வருது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்க. சாதாரண ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கல, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுட்டீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எந்த ஒரு வஸ்துவையும் இணை வைக்காத நிலையில் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கணும். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இரண்டாவது, கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்னும் நோன்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எந்த ஒரு வஸ்துவையும் இணை வைக்காத நிலையில் வணங்குங்க. அப்போ அல்லாஹ் எந்த ஒரு வஸ்துவும் இணை வைக்காத நிலையில் வணங்குதல் என்றால் என்ன? ஒன்று, உள்ளத்தால் எந்த ஒரு வஸ்துவையும் வணக்கத்திற்கு தகுதி என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற எண்ணத்தோடு வணங்குதல். இதுவும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வணங்கக்கூடிய வணக்கம்தான். அதே போல் அல்லாஹ்வுக்கு சொந்தமான அவன் மட்டும்தான் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற தன்மையை மற்ற வஸ்துக்களில் சிந்தனை கொண்டு வராமல் வணங்குவது. அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க, கடை என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து, என்னுடைய மனைவியின் தேவையை பூர்த்தி செய்கிறாங்க, என்னுடைய பெற்றோர்கள் என் தேவையை பூர்த்தி செய்கிறாங்க. தொழுகையில் யாருடைய சிந்தனை வருகிறதோ அந்த சிந்தனையை அல்லாஹு தஆலா தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க, அதையும் தேவை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற எண்ணத்தில் வணங்கினோம் என்று சொன்னால் அது உலூஹியத்தில் அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஒரு இணையாக இருக்கும். ஆக தொழுகையில் எந்த சிந்தனை வந்தாலும், குர்ஆன் ஓதும்போது எந்த சிந்தனை வந்தாலும், நோன்பு வைக்கும்போது எந்த சிந்தனை வந்தாலும், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எந்த சிந்தனை வந்தாலும் அந்த சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் நாம் திருப்பினோம். எல்லாம் அந்த வஸ்துவை கூட நீ தான் தேவையை பூர்த்தி செய்கிற. இப்போ 10 ரூபாய் எடுத்து சதகா கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இணை வைக்காமல் எப்படி சதகா கொடுக்கிறது என்று பார்த்தால், எல்லாம் இந்த காசு எனக்கு சொந்தமானதல்ல, இது உனக்கு சொந்தமானது, நீ தான் இதனுடைய மாலிக்காக நீ தான் இருக்கிற, நான் மாலிக் இல்லை, இதுக்கு சொந்தக்காரனாக நான் இல்லை, இந்த நன்மை செய்வதற்குரிய ஆற்றலும் எனக்கு சொந்தமானதாக இல்லை, நீ தான் இந்த நன்மையை செய்ய வைக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீ தான் இந்த தான தர்மத்தை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிற என்ற சிந்தனையோடு அந்த 10 ரூபாய் எடுத்து நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவை நாம் ஒரு வணக்கம் செலுத்தி விட்டோம். இணை வைக்காத நிலையில் ஒரு வணக்கத்தை நாம்
செலுத்திடும். இதே போல் ஒவ்வொரு அமல் செய்யக்கூடிய நேரத்திலேயும் எல்லாம் இந்த அமல் செய்வதற்குரிய வாய்ப்பை நீ தான் ஏற்படுத்தி கொடுத்த, இந்த ஆற்றல் நீ தான் உண்டாக்கி கொடுக்குற, இந்த தகுதியை இந்த உண்டாக்கி கொடுத்தது நீ தான் யாரெல்லாம், எனக்கு எந்த ஒரு தகுதியும் எனக்கு சொந்தமானதாக இல்லை என்ற எண்ணத்தோடு நாம் அமல் செய்வோம் என்று சொன்னால் இது இணை வைக்காத ஒரு வணக்கமாக இருக்கும். அடுத்து தொழுகையை கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றணும். அடுத்து கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுத்துடணும். அதே போல் நோன்பு ரமதான் மாதம் வந்தது என்று சொன்னால் நோன்பை நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். இப்போ சஹாபியுடைய ஆர்வத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்குறாங்க, நீங்கள் நாடினால், யார் சொல்கிறாங்க? ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் நாடுனா உங்களுக்கு சொர்க்கத்துடைய வாசல்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவு செய்திகள் என்ன ஆகும் வரும்னு சொல்லுவாங்க. அந்த சஹாபி கேட்டது பெரிய விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க என்று கேட்டதும் பாராட்டின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அடுத்து கேட்டாங்க, இன்ஷியத்தை நீங்கள் நாடுனீங்க சொன்னால் அன்பத்துக்க உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், பி அபுவாபில் ஜன்னா எதெல்லாம் சொர்க்கத்துடைய வாசல் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே, சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லும்போது அதை கேட்காம இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லு, இதில் என்னுடைய நாட்டம் என்ன இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்ட்டாங்க சஹாபி. புரிஞ்சுங்களா? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு இருக்கிறது அது கேடயமாக இருக்கிறது. அதே போல் தான தர்மங்கள் செய்வது உங்களுடைய பாவத்துக்கு அது கஃபாராவாக அது மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு செய்தியை சொன்னாங்க. ஃபர்தான நோன்பு வைக்கிறது மேலே சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அடுத்து என்ன சொல்ல வராங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம். அதாவது அதிகமாக நஃபிலான நோன்புகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் அந்த நோன்பை நீங்கள் வைப்பதற்குரிய முயற்சியும் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் சில இச்சையான செய்திகளை விட்டு அந்த நோன்பு தடுத்தும். ஜுன்னத்தின் கேடயமாக இருக்கும். பாவமான காரியங்களை விட்டு அந்த நோன்பு தடுக்கும். அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வழமை உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள். இது என்னவாகும், சொர்க்கத்துடைய வாசலில் ஒரு வாசலாக இருக்கும். அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக தர்மமும் செய்யுங்க. எவ்வளோ தர்மம் செய்கிறோமோ அந்த தர்மம் என்பது உங்களுடைய பாவங்களுக்கு அது கஃபாராவாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விளஞ்சிங்களா? அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இரவில் கொஞ்சம் நேரம் ஏந்து நின்று தொழுகுங்க. ஏதோ ஒரு நேரம், தஹஜ்ஜுடைய நேரமோ தஹஜ்ஜுக்கு முந்திய நேரமோ ஏதோ ஒரு நேரம், இரவில் தூங்கிய பிறகு அடுத்த காலையில் எழுந்திருப்பதற்குள்ள இடையில எழுந்து ஒரு 2 நிமிஷமாக ஒரு 2 ரக்காத்தாவது என்ன செஞ்சுன்னு தொழுதுருங்க. இவ்வாறு நீங்கள் தொழுது விடுவீர்கள் என்று சொன்னால் இது அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை தேடிய நிலையில் தொழுவதாக இருக்கும். ஏன்னா இரவில் ஏந்து தொழக்கூடிய நேரத்தில் யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அப்படி தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகையாக அது மாறிடும். அந்த தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வரும். லுஹருடைய தொழுகையில் அந்த எண்ணத்தை கொண்டு வரும். லுஹர் ஜமாத்தான் நின்று தொழுகுவோம், ஃபஜ்ர் ஜமாத்தான் நின்று தொழுகுவோம். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி தொழுகிறேன் என்று அந்த இரவுடைய தொழுகை. பகலில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக அது மாறிடும். இரவில் இருந்து ஒரு 2 ரக்காத் ஏதாவது தொழுதுருங்க. விளைஞ்சில தொழுக முடியலை என்று சொன்னால், இரவில் ஒரு விழிப்பு வந்தது என்று சொன்னால் ஒருத்தர் சுபஹானல்லாஹ் சொல்லிங்க, அல்ல ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிங்க. இன்னும் சொல்ல போனால் பெரியார்கள் சொல்லி காட்டுவாங்க, சில நல்லடியார்களுடைய பழக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வயஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் அவங்க இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹர் நேரத்தில் என்ன செய்வாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க என்று நல்லடியார்களுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறோம். அப்போ இரவில் நமக்கு ஒரு முழிப்பு வந்தது என்று சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 3 தடவை ஒரு 5 தடவை கரைஞ்சிக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இஸ்திக்ஃபார் ஓதிக்கொள்ளும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னால் பார்த்தீங்களா, வயஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார், சில நல்லடியார்களை அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்துருவான் என்று பெரியார்கள் சொல்லி காட்டுவாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ 3 விஷயத்தை சொன்னாங்க. 1 நோன்பு வைங்க, அது கேடயமாக இருக்கும். 2 சதகா கொடுங்க, உங்களுடைய பாவத்து கஃபாராவாயிடும். இரவில் எழுந்து தொழுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்னவாக அதில் கிடைச்சிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அடுத்து ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. சஜிதா சூராவில் வரக்கூடிய ததஜாஃபா ஜுனூபுஹுங்கிற அந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு, அதாவது நல்லடியார்களுடைய தன்மையினை இரவில் எழுந்து வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு
அடுத்து மறுபடியும் அந்த சஹாபிக்கிட்ட கேட்டாங்க. அந்த சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிக்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, இப்போ இன்ஷியத்தை நீங்கள் நாடுவீர்கள் என்று சொன்னால் அன்பஅத்துக்க பி ரஅஸில் அம்ர், எல்லா நல்ல காரியங்களுக்கும் தலையானதை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கிட்ட? முஆத் ஜபல். நீங்கள் நானீங்கன்னா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்குறான். வளைஞ்சிங்களா? இப்போ அமூது, அதே போல் எல்லா காரியத்துக்கும் அஸ்திவாரத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? ஒன்று எல்லா காரியத்துக்கும் தலையானது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரவான்னு கேட்டாங்க. ரெண்டாவது எல்லா காரியத்துக்குமே அஸ்திவாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? மூன்றாவது எல்லா காரியத்துக்கும் துணை நிற்கக்கூடிய ஒட்டக திமில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒட்டக திமில் என்பது ஒட்டகத்துக்கு மெயினான ஒரு உறுப்பு. அது தண்ணி கொழுப்பு எல்லாத்தையுமே சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இது சினாம் சொல்லுவாங்க. சினாம்னா அந்த ஒட்டகத்தை திமில். அந்த மாதிரி இந்த எல்லா காரியத்துக்குமே ஒரு திமிலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? உறுதியாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒன்று ரஅஸுல் அம்ர், தலையான விஷயத்தை நான் உங்களுக்கு, தலையான விஷயம். ரெண்டாவது அஸ்திவாரம், இவை அனைத்துக்குமே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு செயல், இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே சஹாபி சொன்னாங்க, யாரும் சொல்லித்தாங்க, கண்டிப்பாக சொல்லித்தாங்க. அப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஅஸுல் அம்ர், எல்லா நல்ல காரியங்களுக்கும் தலையானது இஸ்லாம். நீ அடிப்பணிஞ்சிரு, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் என்ன செஞ்சிருந்தா நீ அடிப்பணி. இஸ்லாம் என்று சொன்னால் முஸ்லீமாக இருக்கிறது அப்படி சாதாரணமாக அர்த்தம் வச்சுட்டு போகிறோம். ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் சொன்னாங்க. இஸ்லாம் என்று சொன்னால் எல்லா காரியத்துக்கும் நீ அல்லாஹ்வுக்கு அடிப்பணிஞ்சு போயிடணும். அல்லாஹ் சொன்னதை செஞ்சிடணும், அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொல்கிறத விட்டுறணும். இவ்வாறு நீ உன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்வது தான் ரஅஸுல், எல்லாத்துக்குமே தலையானது அதுதான். நம்ம பாட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கேட்டால் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால் தலையான அந்த விஷயம் நம்ம இடத்துல பரிபூர்ணமாக இல்லைன்னு தான் இருக்கும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த இஸ்லாம் அதனுடைய அஸ்திவாரம் என்னன்னு சொன்னால் அஸ்ஸலாத்து, தொழுகை. இஸ்லாத்துடைய அஸ்திவாரம் என்ன? தொழுகை தான். தொழுகை ஒரு நபரிடத்தில் வந்தது என்று சொன்னால் எல்லா நற்காரியமும் அவரிடத்துல வர ஆரம்பித்தோம், எல்லா பாவமான காரியங்களும் அவரை விட்டு நீங்க ஆரம்பித்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத் நாளில் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் தஆலா கேட்பான். தொழுகை சரியாக இருந்தது என்று சொன்னால் அவரிடத்துல மற்ற எல்லா அமலும் சரியாக இருக்கும். தொழுகை ஒரு இடத்துல சரியாக இல்லை என்று சொன்னால் மற்ற எந்த அமலும் அவர்கிட்ட என்ன இருக்காது, சரியாக இருக்காது. அதனால அல்லாஹ் முதல் தொழுகையை கேட்பான். தொழுகை சரியாக இருந்துச்சு, இப்போ அடுத்த விஷயமும் சரியாக தான் இருக்குவிட்ட. தொழுகை சரியாக இல்லை, அடுத்த விஷயம் என்ன இருக்காது, மார்க்க விஷயங்களோட சரியாக இருக்காது என்று அல்லாஹ் முடிவு செஞ்சிருவான் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ உமூத், இந்த இஸ்லாத்துடைய அஸ்திவாரம் என்ன? தொழுகை. தொழுகை தான் இஸ்லாத்துடைய மெயினான ஒரு விஷயமே அதுதான். மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இந்த எல்லாவற்றுக்குமே துணையாக இருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதுன்னு என்ன செஞ்சுட்டாங்க, ஹதீஸுகளை அர்த்தம் வச்சு முடிச்சிட்டாங்க. ஜிஹாது என்று சொன்னால் 3 அர்த்தம் வைக்கலாம். ஒன்று போர் செய்வதுக்கும் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று உதவி செய்வதுக்கும் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று முயற்சி செய்வதுக்கும் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஜிஹாதுனா போர் நடத்த வைக்கும், போர் நடக்காத நேரத்தில் இப்போ ஜிஹாது இந்த அந்த வார்த்தை அமலில் இல்லாமல் போயிடும். இப்போ போர் நடக்கலை, இப்போ இந்த அமல் ஒரு நபரால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்போ ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய சொன்னால் முயற்சி செய்யுது. நேற்று செய்த அமலை விட இன்று அமலை அதிகமாக்குவதற்குரிய முயற்சி செய்யுது. நேற்று ஒருத்தரவை உதவி செஞ்சோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு உதவி செய்யக்கூடிய சூழலை உண்டாச்சு, அதை விட இன்று உதவி செய்யக்கூடிய தன்மையை அதிகமாக்கி கொள்வது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன செய்து முன்னேற்றம் அடைந்து கொள்ளவே இருப்பது. நேற்றை விட இன்றைய நாள் அல்லாஹ் பக்கம் எவ்வளோ நம்ம நெருங்கணும், நேற்றை விட அல்லாஹ்வுடைய விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பிடிமானம் இருந்துச்சு, நேற்றை விட மார்க்கத்தை பற்றி நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், மார்க்க விஷயம் என்ன நம்ம அமலில் கொண்டு வந்தோம், நேற்றை விட நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா இல்லையா என்று தன்னை சுய பரிசோதனை செய்வதற்கு பேரும் ஜிஹாது தான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிஹாதுல் அஸ்கர் ஒன்று இருக்குது, ஜிஹாதுல் அக்பர் ஒன்று இருக்குது. கத்தி எடுத்து சண்டை போடுறது இருக்குது, ஜிஹாதுல் அஸ்கர் சின்ன போர். ஜிஹாதுல் அக்பர் என்பது நஃப்ஸோடு போராடுது. அந்த ஜிஹாது 24 மணி நேரமும் ஒரு நபர் இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ நஃப்ஸு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் துன்யாவுக்காக வேண்டி இருந்து அதில் முயற்சி செஞ்சோம் என்று சொன்னால் அல் ஜிஹாது ஃபின் நஃப்ஸு, நஃப்ஸுக்காக வேண்டி நீ முயற்சி செய்கிறாய். அதே நஃப்ஸு உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ்வுக்காக உள்ள ஒரு செய்தியாக இருந்து அதில் நம்ம முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அது அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய்யணும். கவனிச்சுக்கலாம், இதுதான் எல்லாவற்றுக்குமே துணையாக இருக்கும். தொழுகைக்கு துணை என்ன? தொழுகைக்காக முயற்சி செய்யுது. சோமுக்கு நோம்பில் எது துணையான இருக்கும்? நோன்புக்காக வேண்டி முயற்சி செய்யுது, நஃப்ஸோடு போராடுறது. தொழுகை போகக்கூடிய நேரத்தில் சில வசுவாச நஃப்ஸு சொல்லும், அப்போ போராடணும், நஃப்ஸோடு போராடணும். வரைஞ்சா அதான் ஜிஹாது ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செஞ்சீங்க? நீங்கள் போராடினீங்க. குர்ஆன் ஓதுவதற்காக உட்காடுறோம், நஃப்ஸு மாற்றமான சில செய்திகள் சொல்லும், அப்போ போராடணும். அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், தொழுகைக்காக குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி முயற்சி செய்யுது, திக்ர் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்வது. எது எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ அதை செய்ய விடாமல் நஃப்ஸு ஷைத்தான் தடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நஃப்ஸு ஷைத்தானோடு போரிடுவதற்கு பெயரும் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் தான். எப்படி கத்தி எடுத்து சண்டை போடுறது ஜிஹாதோ, அதே போல் நஃப்ஸு ஷைத்தானோட போரிடுவதற்கு பேர் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருக்குதல் என்பது ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய காரியங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அஸ்திவாரமாக, அதாவது துணை பொருளாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இவ்வளோ விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி கேட்ட ஒரு கேள்விக்காக வேண்டி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கிட்ட கேட்டாங்க, இன்ஷியத்தை நீங்கள் நாடினீங்க என்று சொன்னால் இந்த எல்லா அமலையுமே உங்களிடத்துல உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எல்லாமே மேலே எத்தனை விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது எல்லாம் ஒரு மனிதத்தில் வருவதற்கு எப்போ சாத்தியமாகுமோ அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? இதை செஞ்சீங்க, இந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த 10 வேலை உங்களுக்கு ஈஸியாக போய்டும். இந்த ஒரு வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் 10 வேலை உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியாக போய்டும். 10 வேலை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. வளைஞ்சிங்களா? ஃபஸ்ட்டு 10 சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு இணை வைக்காமல் அல்லாஹ் வணங்கணும். கடமையாக்கப்பட்ட தொழுகை, கடமையாக்கப்பட்ட ஜகாத்து, நோன்பு, ரமதான் மாதம் நோன்பு வைக்கணும். அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், சொர்க்கத்துடைய கதவுகள் என்று நோன்பு. அடுத்து சதகா, அடுத்து இரவுல இருந்து தொழுவது, 7 ஆச்சு. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொன்னாங்க. ரஅஸுல் அம்ர் இஸ்லாம், அதனுடைய அஸ்திவாரம் தொழுகை. இவை அனைத்துக்குமே உதவியாக இருக்கக்கூடியது ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். 10 விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த 10 விஷயம் நமக்கு சாத்தியமாகணும்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சாத்தியமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபி சொன்னால், சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் நாவின் பக்கம் இஷாரா செய்து இதை அமைதியாக்கிக்கிங்க, நாக்கு என்ன செய்து கொள்ளுங்கள், பேணுதலாக ஆக்கிக்கிங்க அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாக்கு இஷாரா காட்டினாங்க. இது 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 இப்படின்னு என்ன செஞ்சாங்க? இஷாரா காட்டினாங்க. உடனே சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் எங்களுடைய நாவு செய்யக்கூடிய அமலை கொண்டு அல்லாஹ் எங்களை பிடிப்பானா? நாவு செய்யக்கூடிய சில செயல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களை பிடிப்பானா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தகிலத்துக்கு உம்முக்கு, உங்களுடைய தாய் உனக்கு இல்லாமல் போகட்டும். செல்லமாக ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொல்லிட்டு ஹல் யகுப்புன் நாஸ அலா மனாஹிரிஹிம் ஃபி ஜஹன்னம இல்லா ஹசாயிது அல்சினத்தஹும், இல்லா ஹசாயிது அல்சினத்தஹும், அவர்களுடைய மக்களை நரகத்தில் முகம் குப்புற கொண்டு போய் விழ செய்வது அவர்கள் நாவு சம்பாதித்ததை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவர்கள் நாவு எதை சம்பாதிக்கிறதோ, ஹசாயிது சொன்னால் விளைச்சல் உண்டாக்குகிறதோ, நாவு எதை விளைச்சல் உண்டாக்குகிறதோ அதை தவிர வேறு எதுவும் மக்களை கொண்டு போய் முகம் குப்புற நரகத்தில் சேர்ப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதாவது இவ்வளோ அமலை ஒரு நபர் செய்கிறார், இவ்வளோ அமலை ஒரு நபர் செய்கிறார், செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு நபரை பற்றி புறம் பேசிட்டார், அவ்வளோ அமலும் போயிடுச்சு. அவ்வளோ அமல் ஆகுது போகுது. இவ்வளோ அமல் ஒரு நபர் பேசிட்டு ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறார், இவ்வளோ அமலும் என்ன ஆகுது? அல்லாஹ் தஆலா அழிச்சிடும். ஒட்டுமொத்த அமல் என்ன ஆகுது? இல்லாமல் போகுது. எவ்வளோ பெரிய இஸ்லாத்தில் கட்டுப்பட்டவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தொழுதாலும் சரி, எவ்வளோ பெரிய ஷிர்கை வைக்க வணங்கினாலும் சரி, ஒருத்தரை பற்றி ஏதாவது ஒரு குறையோ புறமோ ஏதோ அநீதியோ நாவால் செய்து விடுவார் என்று சொன்னால் உடனே என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே அழிச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டினாங்க,
குல்லு கலாமிபினி ஆதம அலைஹி லா லஹு. ஆதமுடைய பிள்ளைகளுடைய எல்லா பேச்சும் அவனுக்கு பாதகமாகத்தான் இருக்கும், அவனுக்கு சாதகமாக இருக்காது. எல்லா பேச்சும் சொல்கிறாங்க, இல்லா அம்ரும் பில் மஅரூஃப், நன்மையான காரியங்களை ஏவுவதை தவிர. நன்மையான காரியங்களை ஏவுவதை தவிர நல்ல விஷயங்களே பேசுகிறார், இது அல்லாஹ் பிடிக்க மாட்டான். நஹியுன் அனில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிறார், அதுக்காக வேண்டி பேசுகிறார். அதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பிடிக்க மாட்டான். திக்ருல்லா, அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார் அதிகமாக, நாவால் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார், அல்லாஹ்வுடைய விஷயங்களை பேசுகிறார், குர்ஆன் ஓதுறாரு, இதையும் அல்லாஹ் தஆலா பிடிக்க மாட்டான். இதை மூன்றை தவிர மீதி எந்த பேச்செல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே ஆதமுடைய மகனுக்கு அது எதிராகத்தான் இருக்குமே தவிர சாதகமாக இருக்காது. ரசூலுல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஏதோ ஒரு விஷயமா போகிறாங்க. இப்போ போகக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் நாக்கை இழுத்து பிடிச்சி இப்படி அடிக்கிறாங்க, நாக்கை அடிக்கிறாங்க. இரஹம் யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் கருணை காட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு மனிதனுடைய எல்லா அமல்களையும் அழித்து அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது இந்த நாவு தானே. அவன் கொஞ்சம் கோவக்காரன், யார்? அபூபக்கர் தான். இதுலேயே அதிக கோவக்காரன் யார் பார்த்தா அபூபக்கர் தான். ஆனால் மக்களுக்கு மத்தியில் அமைதியாக இருப்பாங்க. டக்குன்னு பயங்கரம் கோவம் வந்துடும் அவங்களுக்கு. சில வார்த்தைகள் விட்டு சொல்லிடுவாங்க, சொல்லிவிட்டு அவங்களே ரசூலுல்லாஹி கிட்ட போய், யார் ரசூலுல்லாஹி இப்படி சொல்லிட்டேன், என்ன செய்கிறது அப்படி தீர்வும் கேட்பா. அவன் சில வார்த்தைகளை அபூபக்கர் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் என்ன ஆகிட்டாங்க, அதை நாக்கு இழுத்து நான் நிறைய இந்த நாவை கொண்டு பெரிய தப்பு பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டேன். அந்த வார்த்தை நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, அவங்க அந்தஸ்துக்கு சொல்கிறாங்க. சில வார்த்தைகள் நான் சொல்லிட்டேன், என்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த நாக்கை தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு நாக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அதே நேரம் அபூபக்கர் அவங்க தன்மை என்னன்னு சொன்னால், எப்போவுமே கூழாங்கல்ல வாயில் வச்சுருப்பாங்க, ஒரு கல்லை எப்போவுமே வாயில் வச்சுருப்பாங்க. ஏதாவது பேச வேண்டிய தேவை ஏற்படுத்த சொன்னால் அந்த கல்லை எடுத்துகிட்டு பேசுவாங்க, மறுபடியும் அந்த கல்லை என்ன செய்வோம், கூழாங்கல்ல வாயில் வச்சுக்குவாங்க. இப்படியே சில நேரத்தில் என்ன செஞ்சேன், ஒரு பழக்கத்தை வச்சுருந்தான், எப்போவுமே இல்லை, ஒரு சில நேரத்தில் நாக்கை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படி யோசிக்கக்கூடிய நேரத்தில் இதையும் என்ன செஞ்சுருக்கா, கையாண்டிருக்கிறான். புரிஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பான்மையான நேரம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தனிமையில் இருப்பாங்க, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேசுவதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்த நேரம் தான் அதிகம். புரிஞ்சா? ஹதீஸுகள் எடுத்து பாருங்களேன், எல்லா ஹதீஸும் ஒரு வரி 2 வரி இப்படி தான் இருக்கும். மிஞ்சி போனால் 10 வரி, நம்ம எழுதுனா 10 வரி எழுதணும், அவ்வளோதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மணி நேரம் பயான் செஞ்சாங்க, அரை மணி நேரம் பயான் செஞ்சாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க என்று சொன்னால், ஹஜ்ஜத்துல் விதால கடைசியாக ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அப்போ கடைசியாக மக்களுக்கு மத்தியில் அந்த 1.5 லட்சம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பயான் செஞ்சாங்க, 1,25,000 சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பயான் செஞ்சாங்க. அதான் இருக்கிறதுலே பெரிய ஹதீஸ், பெரிய ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொன்னது. பெரிய ஹதீஸ் அதுதான். அதுக்கப்புறம் மிஅராஜுடைய சம்பவம் இருக்குது. அது மிஅராஜுடைய சம்பவம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்ல தொகுக்கப்பட்டதல்ல, அது அப்படியே வரலாறு என்ன செய்யப்பட்டிருக்கு, தொகுக்கப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெரிய ஹதீஸ் என்று பார்த்தா ஹஜ்ஜத்துல் விதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்களே, அதுதான் பெரிய ஹதீஸ். வளைஞ்சிங்களா? அப்போ அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பான்மைய நேரம் ஃபக்கரு எதையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. காரணம் என்ன? இதுதான் விஷயம். அதிகமாக பேசி அந்த பேச்சுக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கக்கூடிய ஒரு பேச்சாக போய்விடுமோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. அதே நம்ம அமைக்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் குடும்பத்தார்களிடத்தில் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறேன், குடும்பத்தார்களிடத்தில் அதிகமாக பேசுகிறேன். சஹாபி வந்து குடும்பத்தார் என்ன சினிமா கதையை பேசிட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்க இந்த ஊரில் ஒரு நாடகம் நடந்துச்சு அதை நான் பார்த்தேன், அதை அப்படி பேசிகிட்டு இருப்பாங்களா, நல்ல விஷயந்தான் பேசுவாங்க. ஆனால் வந்து சொல்கிறாங்க, நான் தரிபல் லிசான், நான் என் குடும்பத்தாரத்தில் நாக்கு அதிகமாக என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன், அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். கவனிச்சிடலாம், சண்டை போடுறேன், சத்தம் போடுறேன், பேசுகிறேன், இப்படியே நாக்கு அதிகமாக யார் இடத்துல பயனாகுது, குடும்பத்தார்களிடத்துலேயே பயனாகுது. யா ரசூலல்லாஹ், இதை கொண்டு அல்லாஹ் என்னை நரகத்தில் நுழைய வச்சிருவானோ நான் பயப்படுறேன் அப்படின்னு சஹாபி கேட்டான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், ஃபைன அந்த அனில் இஸ்திகுஃபார், இஸ்திகுஃபாரை விட்டு நீங்கள் எங்கே போயிட்டீங்க,
இப்படி அதிகமாக குடும்பத்தாரத்தை நீங்கள் பேசுனீங்க என்று சொன்னால் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்க. தேவையில்லாத விஷயம் பேசிட்டீங்கன்னு சொன்னால் உடனே என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்க. நான் ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்பார் செய்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லிட்டாங்க. நானே ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்பார் செய்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பேசி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கேட்டாங்க. இது நமக்கு ஒரு வழிமுறை. ஏதாவது நம்ம பேசிட்டோம் என்று சொன்னால் தவறுதலாக அல்லது ஏதாவது ஒரு மற்றவர்களுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு வார்த்தையை தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு வழிகாட்ட இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தகல்லம், சில வார்த்தைகளை நீங்கள் பேசிடாதீங்க. தெரிஞ்சுங்களா? பேசிட்டு பின்னாடி நீங்கள் கஷ்டப்படுவீங்களே, பின்னாடி அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்பீங்களே, பின்னாடி அவரை பார்த்து சங்கடப்படுவீர்களே, அப்படிப்பட்ட சில வார்த்தையை பேசிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். பேசும்போது யோசிச்சு பேசுங்க சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில விஷயங்களை பேசும்போது யோசிச்சு பேசுங்க. லா தகல்லம், சில வார்த்தைகள் நீங்கள் பேசாதீங்க. பி கலாமி தகுதிரு மின்ஹு கதன், நாளைக்கு அதை கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களே, அப்படியாப்பட்ட சில வார்த்தைகளை பேசிடாதீங்க. அப்போ சில வார்த்தைகள் பேசும்போது இதை அந்த வார்த்தையை கொண்டு இவர்கிட்ட நமக்கு உறவு நீடிக்குமா பாதிக்குமா, இந்த வார்த்தையை கொண்டு இவருடைய அன்பு கிடைக்குமா, அல்லது அவரிடத்துல அந்த முக சுளிப்பு உண்டாகுமா, அவரிடத்துல அந்த வேதனை உண்டாகுமா என்று சில வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில பேர் பேசிட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்களா, அன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கி அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்திருப்போமே, அன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், அந்த போய் பேசினாலும் அந்த முன்னாடி அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கே, அந்த சிந்தனை என்னவாகுது, வந்துக்கிட்டே இருக்கே என்று சில பேர் இப்போவும் என்ன செய்கிறாங்க, சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க தான் சரி விளைஞ்சிக்கலாம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசுங்க. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதை சரி கொஞ்சம் யோசித்து பேசுவீர்கள் என்று சொன்னால் அடுத்த நாள் அவர்களிடத்துல போய் நிற்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் நஜாத், வெற்றி எதில் இருக்குது, வெற்றி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்லிக் அலைக்க லிசானக், உன் நாக்கை உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. அம்லிக் அலைக்க லிசானக் என்று சொன்ன அர்த்தம், உன்னுடைய நாக்கை உன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து பழகிக்கொள். விளைஞ்சல எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசணும், எப்போ பேசக்கூடாது அப்போ பேசக்கூடாது, எதை பேசணுமோ அதை தான் பேசணும். எவ்வளோ கோபமான நிலையில் இருந்தாலும் வார்த்தையில் கண்ட்ரோல் வரக்கூடிய அளவுக்கு நாக்கை பழகிக்கொள். எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, நாம் என்ன பேசணும் நிதானமாக பேசக்கூடிய ஒரு தன்மையை நீ என்ன செய்துக்கொள், உண்டாக்கிக்கொள். வளைஞ்சிங்களா? இதில் தான் வெற்றி இருக்குது. துனியா வெற்றியே அதில் தான். சில பேர் சந்தோஷத்தில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிடுறான். வளைஞ்சா சந்தோஷம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அது எப்படி நம்ம செய்ய முடியும், அவசரப்பட்டு சொல்லிட்டோமே அப்படி சில பேர் கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டுடுறாங்க. சண்டையில் கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறான். கோபம் அடைஞ்ச பிறகு அவரை பார்த்து இப்படி சொல்லிட்டேனா, அவரை பார்த்து இந்த மாதிரி நான் பேசிட்டேனா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வருத்தப்படுறாங்க. வேற எதுலையுமே நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய அந்த தன்மையை இல்லாமல் ஆக்கி கொள்ளுங்கள். எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக பேசக்கூடிய அந்த தன்மையை உங்கள் நாக்குக்கு நீங்கள் கொண்டு வந்துடும். நாக்கும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும், உங்கள் கண்ணு உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும், உங்கள் காது உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும். நான் பார்க்க சொல்கிறது தான் பார்க்கணும். இது தப்பு பார்க்கக்கூடாதுன்னா கண்ணு தடுத்துக்கணும். நான் கேட்க சொல்கிறது தான் கேட்கணும். இது தப்பு இது கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது காது. விளைஞ்சிங்களா? அது நம்ம காதில் விழுந்தாலும் சரியே கேட்கக்கூடாது. விளைஞ்சிங்களா? சில நேரத்தில் சில விஷயம் எப்படி நம்ம உடல் உறுப்புகள் அமைச்சிங்கன்னு சொன்னால் எல்லாத்தோடைய மெயின் உள்ளம்தான். உள்ளத்தில் அந்த கண்ட்ரோலை கொண்டு வந்துடும். விளைஞ்சிடா கண்ணு பார்க்கணும். விளைஞ்சிங்களா? பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சுன்னு சொன்னால் பார்க்கணும். ஆனால் உள்ளத்தில் அந்த எண்ணம் வரக்கூடாது. இது தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது. விளைஞ்சிங்களா? கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் உள்ள அதை எனக்கு கிரகிக்கக்கூடாது. இப்போ சொல்ல போகிறோம், சில பாடல்கள் என்ன ஆகுது, கேட்க தான் செய்யுது. விளைஞ்சிங்களா? கண்ட்ரோல் எங்கே இருக்கணும், உள்ளத்தில் இருக்கணும். காதில் விழுந்தாலும் அது என்ன கிரகிக்கக்கூடாது. ஆனால் நாவு பேசக்கூடிய நேரத்தில் கண்ட்ரோல் உள்ளத்தில் கண்ட்ரோல் இருக்கணும். எல்லா உறுப்புகளுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்கணும், உள்ளத்தில் இருக்கும். விளங்குங்களா இல்லையா? விளைஞ்சி அதை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்கள் நாக்கை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிங்க. நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நாக்கு பேசணும். நீங்கள் என்ன இதை பேசக்கூடாது என்று சொன்னால் நாக்கு நின்றுணும். அது மீறி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாது. நஃப்ஸ் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தக, அதிகமாக வீட்டிலேயே இருங்க. இப்போ வீட்டிலே இருங்க என்று சொன்னால் அதிகமாக தனிச்சே இருங்க. அதிகமாக மக்களுடைய அந்த செயல் உறவாடுறதை விட்டு தனிச்சு இருங்க.
அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க வபிக்கி அலா ஹத்தியத்திக்கு, உங்களுடைய பாவத்தை நினச்சி நீங்கள் அழுதுகிட்டே இருங்க, பாவத்தை நினச்சி அழுதுகிட்டே இருங்க, இதுதான் வெற்றி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால், மிக பிரம்மாண்டமான நல்ல காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கற்றாங்க. அந்த செயல்பாடு, இந்த நாக்கை நம்ம பேணிக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த அமல் நம்ம இடத்துல செய்வதற்கும் இலகுவாகிவிடும். அதை செய்த அந்த நன்மை நம்மக்கிட்ட தரிப்பட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நமக்கு கிடைச்சிரும், துன்யாவுடைய மக்களுடைய அன்பும் நமக்கு கிடைச்சிரும், எல்லாமே நமக்கு லேசாகும். இந்த நாக்கை நம்ம பேணுதல் இல்லாமல் விட்டுட்டோம் என்று சொன்னால் நாம் செய்த எல்லா அமலும் வீணாகிவிடும், மக்களுடைய அன்பு நமக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் தஆலா இந்த நாவை பேணிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.